அனைவருக்கும் வணக்கம். நெல்லை அபியம்பிகா ஒர்க்ஸ். நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் சூரிய புராணம் கேட்டுக்கிட்டே வரும். இந்த சூரிய புராணம் எப்படி ஆரம்பிச்சு ஒரு சிறு ரீகேப். நைமிச்சாரண்யம் வனத்தில் எல்லா விதமான ரிஷிகளும் சேர்ந்து யாகம் செய்து கொண்டிருக்கிறாங்க. அந்த யாகத்துக்கு சூத மகரிஷியோடைய வருகையை கண்டு மற்ற முனிவர்கள் சூத மகரிஷி 18 புராணங்களையும் அறிந்திருத்தன் காரணமாக அவரிடம் சென்று அந்த 18 புராணங்களையும் கேட்குறாங்க. அப்ப சூத மகரிஷி ஆதி தேவனாக கூடிய பிரத்யக்ஷண தெய்வமாக இருக்கக்கூடிய சூரிய பகவானுடைய புராணத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். சூரிய புராணத்தினுடைய ஆரம்பத்துல பிருகத் பலன் வசிஷ்ட மகரிஷனிடம் நிறைய சந்தேகத்துக்குண்டான கேள்வி கேட்க, அந்த சந்தேகத்தின் பதிலாக வரக்கூடியவர் சூரிய பகவான். அப்ப சூரிய பகவானுடைய தரிசனம் எங்க பிரத்யக்ஷணமா கிடைக்கும்னா சந்திரபாகா நதிக்கரையில் இருக்கக்கூடிய சாம்பவபுரத்துலன்னு சொல்ல. அப்ப பிருகத் பலன் வசிஷ்ட மகரீஷரிடம் கேட்கிறார், எவ்வளவோ இடங்கள் இருக்க ஏன் சந்திரபாகா நதிக்கரையில் இருக்கக்கூடிய சாம்பவபுரம் ஏன் ரொம்ப விசேஷமானதுன்னு கேட்க, கிருஷ்ண பரமாத்மாவுடைய மகன் சாம்பவன் நாரதரை ஹிம்சித்ததாலையும் அவமதித்ததாலையும் கிருஷ்ண பரமாத்மா சாம்பவனுக்கு சாபம் கொடுக்க தன் தவறை உணர்ந்த பிருகத் பலன் நாரத மகரிஷம் சாப விமோச்சனம் கேட்க, நாரத மகரிஷி சூரிய பகவானுடைய 12 ஆதித்ய ஸ்வரூபத்தையும் வர்ணனை செய்து சூரியனுடைய உண்மையான தோற்றத்தையும் வர்ணனை செய்து அந்த தோற்றத்தில் பரிவாரங்கள் எப்படி சூழ அவர் சந்திரபாகா நதிக்கரையில பிரத்யக்ஷணமா காட்சி கொடுக்கிறாருங்கிற ஒரு ரூபத்தையும் வர்ணனை பண்ணுகிறார். அதன் பிறகு அந்த 12 ஆதித்யர்களுடைய கதிரினுடைய அளவுகள், அந்த கதிருடைய அளவுகளை பார்த்ததுக்கு அப்புறம் சூரியனுடைய 2 மனைவிகள் உஷா பிரதுஷா, அப்ப அந்த சந்ததியினுடைய வரலாறும் சூரிய பகவானுக்கு எத்தனை புத்திர பௌத்திரர்கள், அதாவது எத்தனை குமாரன் குமாரத்திகள், இந்த விவரங்களை பார்த்தோம். அதன் பிறகு சனி யமன் இவர் இருபேரும் எதற்காக சாபம் பெற்றார்கள், அந்த சாபத்தின் உண்டான நோக்கம், அந்த சாபம் பூலோகத்துல எப்படியாக வேலை செய்கிறது உண்டான எல்லா கருத்துக்களையும் இதுவரைக்கும் கேட்டு மகிழ்ந்தோம். நம்ம சென்ற பாகத்துல ஒரு பாகம் ரொம்பவும் அருமையாக இருக்கும். அதாவது எப்படி சூரிய பகவான் அவ்வளவு கோபத்தோட வருவார். அதாவது சந்தியாதேவி சாயாதேவியை தான் இடத்துல நியமனம் பண்ணிட்டு சந்தியாதேவி சூரிய பகவானுடைய உஷ்ணத்தை தாங்கத்துக்காக தவம் இருக்க செஞ்சிருவாங்க. அப்ப இந்த விஷயத்தை கேட்டோன்னே சூரிய பகவானுக்கு கடுமையான கோபம் வந்துடும். என்ன செஞ்சாலும் நம்ம கிட்ட செஞ்சுட்டு சொல்லிட்டு செய்யறது ரொம்ப நல்லா இருக்கும். அது எப்படி சொல்லாம அவங்கள மாதிரியே ஒரு பிரதிபிம்பத்தை வச்சுட்டு சந்தியா எப்படி போலான்னு சூரிய பகவானுக்கு ஒரே கோபம். அந்த கடுங்கோபத்துல விஸ்வகர்மாவை சென்று அடைய சொல்ல விஸ்வகர்மா அவருடைய வருகை எதிர்பார்த்திருந்தாராம். ஏன்னா பிரம்மதேவர் அதுக்கு முன்னாடியே வந்து விஸ்வகர்மர்கிட்டம் சொல்லிட்டாங்களாம். ஏன் பிரம்மதேவர் வந்து முன்னாடியே விஸ்வகர்மாவிடம் சொன்னான்னா, சந்தியாதேவி பிரம்மதேவரை குறித்து தான் தவம் இருக்கிறாங்க. ஏன்னா படைப்பின் காரணமாக இருக்கக்கூடிய பிரம்மா, அப்ப ஆதிதேவரையும் அவர் படைச்சிருப்பார். அப்ப அந்த படைத்தலுக்குண்டான தெய்வனிடமே சென்று தான் வணங்கக்கூடிய கணவனாக்கக்கூடிய தெய்வத்தின் உஷ்ணத்தை தாங்கக்கூடிய சக்தியை பிரம்மாவிடமே கேட்கிறாங்க. அப்ப இதெல்லாம் சந்தியாதேவி தவம் இருந்தாலும் ஒரு பக்கம் தன் தவறு செய்து இந்த தவம் செய்திருந்ததால பிரம்மாதேவியிடம் இந்த ஒரு கோரிக்கையும் வைக்கிறாங்க. நல்ல விதமாக வந்து நான் என்னோட கணவனை மறுபடியும் போய் அடையணுங்கிற ஒரு கோரிக்கையை வைக்க, இந்த பக்கம் சூரிய பகவான் கடுமையான கோபத்துல வந்ததால பிரம்மதேவர் முன்கூட்டியே விஸ்வகர்மரை வந்து சுதாரிக்க சொல்லுகிறார். அலர்ட்டா இருந்து அப்ப சூரிய பகவான் கோபத்தோட வரார். அந்த கோபத்துக்கு என்ன
சாந்தி பண்ணலாம்ங்கிறத ரொம்பவும் பிரம்மா விஸ்வகர்மாவுக்கு சிரத்தையாக சொல்லிட்டு அங்க இடம் மறைகிறார். அடுத்த கிழமே விஸ்வகர்மாவுடைய லோகத்துக்கு சூரிய பகவான் அந்த கடும் உஷ்ணத்தோட அவரிடம் நிற்கிறார். அப்ப விஸ்வகர்மா ரொம்ப பணிவோட சூரிய பகவானிடம், மார்த்தாண்டா, கொஞ்சம் உங்களுடைய உஷ்ணத்தை, உங்களுடைய ஜுவாலைய, தேஜஸ கொஞ்சம் குறைத்தால் நல்லா இருக்கும். ஏன்னா லோகத்துக்கு இது நல்லது இல்லை, எனக்குமே நல்லது இல்லை அப்படின்னு சொன்ன உடனே சூரிய பகவான் கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய தேஜஸ், தன்னுடைய ஒளி, அந்த உக்கிரத்தை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்க முற்படுகிறார். அப்ப விஸ்வகர்மா யாருன்னு நம்ம சென்ற பதிவிலே பார்த்தோம். விஸ்வகர்மா தான் தேவலோகத்திற்கு கூடிய சிற்பி. அவர் தான் அந்த தேவர்களுடைய ஆயுதங்களாக இருக்கட்டும், தேவலோகங்களாக இருக்கட்டும், அங்க கூடிய அரண்மனைகளாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே அவர் தான் உருவாக்கி தேவர்களுக்கு அளித்து கொண்டே இருப்பார். அப்ப ஒவ்வொரு ஆயுதங்கள் உருவாக்கும் மெனக்கடம் கொண்டு சூரிய பகவானுடைய உஷ்ணத்தை 2 கற்கள், 2 அந்த தேவலோக கற்களுக்கு இடையில சூரிய பகவான் தன்னுடைய தேஜஸ அந்த கற்கள்ல போய் உராசுறார். அந்த சாணி, அதாவது இப்ப நம்ம எப்படி கத்திய அந்த சாணி தீட்டுறோமோ அது மாதிரி 2 கற்களுக்கு நடுவுல சூரிய பகவான் தன்னுடைய தேஜஸ இன்னும் அதிகமாக 2 கல்களையும் மாறி மாறி செலுத்த அந்த உக்கிரத்தன்மை அவரிடம் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து வருகிறே இருக்கிறது. அப்ப இதை பார்க்கறதுக்கு யார் யார்னா, தேவாதி தேவன் இந்திரன்ல இருந்து அக்னி, வாயு, சித்தர்கள், சனகர், சனாதன, சனத்குமாரர், கந்தவர்கள், பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரர், நாகலோகத்துல இருந்து நாகராஜன், அப்சரஸ், நம்ம விஸ்வாசி, ருத்துதசி, ஊர்வசி, திலோத்தமை, மேனகை, சுவஜனை, ரம்பை முதலான தேவதைகளும் அந்த இடத்துல நடம் புரிந்து சூரிய பகவானுடைய உக்கிரத்தை தணிக்கிறாங்க. அதே மாதிரி வால்கிளீபர்ங்கிற 64 மகரிஷிகளும் அந்த இடத்துக்கு சூரிய பகவானுடைய அந்த உக்ரம் தணிந்து கருணாமூர்த்தி தோற்றத்துக்கு இத்தனை பேரும் காத்திருந்தாங்க. இதுக்கு முன்னாடி இந்த பிரம்மாதேவரிடம் இந்த சம்பவத்தை பார்த்ததுக்கு அப்புறம் சனகர், சனாதன, சனத்குமாரர் இந்த 4 பேரும் பிரம்மதேவரிடம் போய் கேட்கிறாங்களாம், இந்த உக்ரத்தை எப்படி முன்பொரு காலத்துல இருந்திருக்கா, இதை எப்படி தனிச்சிங்கன்னு கேட்ட உடனே பிரம்மா படைத்தின் அது ஒரு சில காலங்களுக்கு அப்புறம் சூரிய பகவான் இதே மாதிரி உக்கிர நிலையை அடைஞ்சார். அப்ப பிரம்மதேவர் சூரிய பகவானை நோக்கி ஒரு ஸ்துதிபாடலை பாடி அதுக்கப்புறம் சூரிய பகவான் உக்கிரம் தணிச்சதாக பிரம்மதேவர் சொன்னார். அப்ப அது மந்திர ரூபமான ஒரு விஷயம். எப்பயுமே ஒரு செயல் செய்யறோம்னா மந்திர ரூபமாகவும் செய்யணும், உங்க உடல் ரீதியாகவும் செய்யணும். ஆனதை இச்சா, கிரியா, ஞான சக்தி 3ஆக பிரித்துள்ளார்கள். அப்ப இந்த சூரிய பகவானுடைய உக்கிரத்தை தணிக்க முதலையே பிரம்மா மந்திர ரூபமாக, அதாவது மனதின் ரூபமாகவும், மனசு வாக்கு மூலமாகவும் செஞ்சிருக்கார். அப்ப பிரம்மாவுடைய அடுத்த நிலையா கூட விஸ்வ பிரம்மாவும் செயல் ரீதியா, அதாவது அந்த கற்கள் கொண்டு அந்த செயல் ரீதியாகவும் அந்த உக்கிரத்தை தணிச்சிருக்கிறார். இந்த விவரங்கள் எல்லாமே சாம்பவனுக்கு நாரத மகரிஷி கூறிக்கொண்டே வரார். அப்ப இந்த விவரங்கள் எல்லாம் கேட்ட உடனே சாம்பவன் சூரியனுடைய பரிவாரத்தை சொல்லுங்கன்னு மேற்கொண்டும் சொல்றார். அப்ப சூரியனுடைய பரிவாரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். முன்பொரு காலத்துல எப்படி அசுரர்கள் சிவபெருமானை நோக்கி, விஷ்ணுவை நோக்கி, பிரம்மாவை நோக்கி தவம் இருந்தாங்களோ, சூரிய பகவானை நோக்கியும் அதிகம் தவம் இருந்து சூரிய பகவான் அந்த அசுரர்களுக்கு மிகுந்த வரங்களை கொடுத்து அந்த வரத்தின் காரணமாக ரொம்பவும் தேவர்களையும் மக்களையும் ஹிம்சித்தே வராங்க. மித்த தேவர்களை விட ரொம்ப எளிமையா சூரிய பகவான் வரங்களை கொடுக்க ஆரம்பிக்கிறார். அப்ப இந்த விஷயம் மற்றவங்களுக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்கு. அப்ப தேவர்கள் எல்லாம் சேர்ந்து பிரம்மாவிடம் முறையிடுறாங்க. அப்ப தேவர்கள் எல்லாம் கலந்து ஒரு ஆலோசனை செய்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு சூரிய பகவானை காக்கணும், சூரிய பகவான ரட்சகர்களா இருக்கணும். ஏன்னா சூரிய பகவான் தான்
ஆதிதேவர் அவர் தான். அந்த ஜுவாலைக்கு நம்மளால பக்கத்துல கூட போக முடியாது. ஆனா சூரிய பகவானை நெருங்கறதுக்கு இன்னும் நிறைய தடைகளை வந்து உருவாக்கணும். அப்பதான் இந்த தடைகளை மீறி அசுரர்கள் சென்று வரம் வாங்குறது அவங்களுடைய சாமர்த்தியம். அப்ப 4 திக்கிலையும் நான் ஒரு குறிப்பிட்ட செலக்டட் பர்சன்ஸ் காவலாக நியமிக்கப்படுறாங்க. அப்ப இந்திரன் வடக்கு திக்குல இந்திரன், அதாவது தண்டத்தை ஏந்தி தண்டநாதனாகவும், அதாவது பிங்களங்கிற சிவப்பு நிறத்துல அக்னி தேவனும் இருவரும் வந்து கிழக்கு திசையில காவலாக இருக்காங்க. அதே கிழக்குல 2வது நிலை, முதல் நிலை ஒரு வாசலாகவும் 2வது நிலையில அஸ்வினி குமார்கள் 2 குதிரையின் வடிவமாக கிழக்கு வாசல்ல நிக்கிறாங்க. அதுக்கடுத்து அப்படியே மேற்கு வாசல்ல கார்த்திகேயன் நம்மளுக்கு தெரிஞ்ச சுப்பிரமணிய தேவரும் சேனாதிபதிங்கிற கூடிய சுப்பிரமணியனும் ஹிராஜாங்கிற ஒரு ராஜாவும் அங்கு காவல் இருக்கிறாங்க. அடுத்து மேற்கு திசையில ஹரன் தோஷ், அதாவது கிழக்கு திசையினுடைய முதல் படி 2வது நிலையில ஹரன் தோஷங்கிற 2 தேவர்களும் கழுதை ரூபம், எப்படி கிழக்கு திசையில அஸ்வினி குமார்கள் குதிரை ரூபத்துல இருக்காங்களோ, மேற்கு திசையில ஹரன் தோஷன் இந்த 2 தேவர்களும் கழுதை ரூபத்துல காக்குறாங்க. தெற்கு பக்கம் யமனும் கருடனும் ரொம்பவும் சிரத்தையா காவல் புரிகிறாங்க. அப்ப யமனும் கருடனும் உள் பிரகாரம், அதாவது 2 பிரகாரமா அது பிரிச்சுடுறாங்க. அப்ப முதல் உள் பிரகாரத்துல குதிரை பார்த்தோம், அடுத்து மேற்கு திசையில கழுதை பார்த்தோம். இந்த பக்கம் பக்ஷிகள், அதாவது ஏன்னா பக்ஷிராஜன் கருடன், அப்ப அவர் வந்து தெற்கு வாயில்ல யமனும் கருடனும் இருக்கிறதால உள்பிரகாரத்துல 2 உக்ரமாக கூடிய பக்ஷிகளை நியமனம் பண்றாங்க. அடுத்ததாக கூடியது வடக்கு திக். அங்க வந்து குபேரனும் சித்திரகுப்தனும் இந்த இருவரும் காவல் புரியுறாங்க. அந்த உள் பிரகாரத்துல ஜனகரந்தன் மாடன் இந்த 2 பேரும் உள்ள இருக்கக்கூடிய பிரகாரத்துல ரொம்பவும் சிரத்தையா அந்த காவல் புரியுறாங்க. அப்ப மாடன், ஜனாதக்ஷன், தனதன், விநாயகன், பிரடிபாலன், சுதபா, கல்மஷ பக்ஷிகள், யமன், கருடன், அக்னி, அஸ்வினி தேவர்கள், தண்டநாதராக இருக்கக்கூடிய இந்திர பகவான், விரஜன், ரைரதன், திண்டி, இது போன்ற 18 தேவர்களை சூரிய பகவான் அசுரர்கள் எந்த அளவுக்கு எளிமையா காணாத அளவுக்கு பரிவார மூர்த்தியாக இருந்து காத்தருள்னாங்க. அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு கதாசிரவணத்தோட சாம்பவனுக்கு நாரத மகரிஷி சூரியனுடைய பரிவாரத்தினுடைய பெயர்கள், எந்த திசையில உங்க காவல் புரிந்தார்கள் போன்ற விஷயத்தை சொல்லி இந்த பாகத்தை இந்த இடத்திலே நிறைவு செய்து, அடுத்த பாகத்திலே மேலும் சூரிய பகவானுடைய லோகத்தினுடைய பெருமையும், சூரிய மண்டலம் மற்றும் நவகிரகத்தினுடைய சப்தலோக பெருமையும் நம்ம அடுத்த பாகத்துல காண இருக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த பதிவுல சூரிய புராணத்தினுடைய மற்றொரு பரிமாணத்தை காண்போம். நன்றி.